Good morning children. Today I am going to teach the remaining part of the lesson, some digestion related ailments, digestion of animal, digestion of amoeba. Okay, first of all learn some digestion related ailments. What is the meaning of ailments? Ailments mean diseases. Some diseases for digestion problems. Okay, first of all one heartburn, second one belching, third one vomiting and diarrhea. First one heartburn, second one belching, third one vomiting, fourth one diarrhea. First of all first one heartburn. Heartburn meaning what ma? நெஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கிறது, நெஞ்செரிச்சல்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஓகேயா? It is discomfort for burning sensation caused in the chest. எந்த ரீஜியனில் அப்படி இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும் இந்த இடம், இந்த செஸ்ட் ரீஜியன், மார்பு பக்கத்தில் கொஞ்சம் எரிஞ்சிட்டு இருக்கு, நெஞ்சு எரிஞ்சாலே இருக்கும். அதுதான் இட் இஸ் டியூ டு த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஸ்டொமக் ட்ராவலிங் அப்வர்ட்ஸ் டு த கில்லட். த கண்டென்ட்ஸ் வந்து எங்கே ட்ராவல் பண்ண? அப்வர்ட்ஸ் டு த கில்லட். கில்லட் மீனிங் லோயர் பார்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் உடைய லோயர் பார்ட்டை தான் என்ன சொல்லுவோம்? கல்லட். கல்லட். த கல்லட் cannot withstand acid and it's irrigated. அது என்ன செய்யும்? கல்லட்டில் வந்து ஆசிட், ஸ்டொமக்கில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணும்? ஃபார்ம் ஆகும். அது எந்த பிளேஸில் இதே ஃபார்ம் ஆகும்? ஈசோஃபேகஸ் அப் டு ஸ்டொமக். ஆனால் ஈசோஃபேகஸில் வந்து அந்த ஆசிட் cannot stand, அந்த ஏரியா அந்த இடத்துல இருக்காது, லோயர் பார்ட்டில். அண்ட் இஸ் இரிட்டேட்டட். அதனால தான் அந்த பிளேசஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கும். வென் ஆசிட் ஃப்ரம் த ஸ்டொமக் ட்ராவல் இன் இட். ஆசிட் வந்து எங்கே ட்ராவல் பண்ணுது? ஒன்லி ட்ராவல் த்ரூ த ஸ்டொமக். அதனால தான் என்ன ஏற்படுது? ஹாட் பர்ன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பெல்சிங். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பெல்சிங்? பெல்சிங் மீன் ஏப்பம் விடுறது. சாப்பிட்ட உடனே ஒரு ஏப்பம் எல்லாம் விடுவேன்ல, அதுதான் பெல்சிங், ஏப்பம். வென் யூ ட்ரிங்க் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். Carbonated drinks meaning what ma? Carbonated drinks. Carbonated drinks are Pepsi, Coca-Cola, Mirinda or carbonated drinks are soft drinks. Okay. அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிற டைம் ஆர் சாலோ ஏர், அதுக்குள்ளே நம்ம குடிக்கிற டைம் என்ன போகும்? உள்ளால என்ன போகுது? ஏர், நிறைய கேஸ். என்ன கேஸ்? கார்பன் டை ஆக்சைடு. அதில் எதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸில்? கார்பன் டை ஆக்சைடு, ஸ்வீட்னர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் நிறைய அதில் ஆட் பண்ணுவாங்க. எதில்? கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸில். அல்லாட்டா சாப்பிடும்போது, நம்ம சாப்பிடும்போது ஈட் பண்ணுவேன்ல ஃபுட்டெல்லாம் போதும். இந்த ஏர் கெட்ஸ் கலெக்டட் இன் யுவர் ஸ்டொமக். இந்த ஏர்லாம் எங்கே போய் ஸ்டொமக்கில் எங்கே போய் இருக்கும்? ஃபார்ம் ஆகும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டொமக். இட் இஸ் தென் புஷ்டு பேக் த்ரூ த ஈசோஃபேகஸ் அண்ட் குவிக்லி கம்ஸ் அவுட் ஆஃப் த மவுத். அதை என்ன பண்ணுது? எதில் புஷ் பண்ணுது? ஸ்டொமக் த்ரூ த ஈசோஃபேகஸ்க்கு கொண்டு வருது, புஷ் பண்ணி ஸ்டொமக்லேருந்து வந்து எது வழியாக நமக்கு ஏப்பம் வருது? இந்த கம்ஸ் அவுட் ஆஃப் த மவுத், கம்ஸ் அவுட் ஆஃப் த மவுத். ஓகேயா? இந்த ஏப்பம் வந்து ஈட்டிங் டைம் ட்ரிங்க் த கார்பனேட், ட்ரிங்க் த ஜூஸ், எனி ஒன் ட்ரிங்க் டைம் ஒரு 3 டைம்ஸ் வந்தால் பரவாயில்ல. 3 டைம்ஸ்க்கு மோர் மெனி டைம்ஸ் வந்துன்னா ஏப்பம் வந்துன்னா என்ன வரும்? வயிற்றில் இந்த ஸ்டொமக் ஃபார் த அல்சர். அல்சர் வர காரணமாக இருக்குந்தா நிறைய தடம் எப்போவுமே என்ன வந்துட்டு இருக்கும்? ஏப்பம் வந்துட்டே இருக்கும், பெல்சிங் வந்துட்டே இருக்கும், பெல்சிங். அண்டர்ஸ்டாண்ட்மா? ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட்பர்ன், செகண்ட் ஒன் பெல்சிங். ஹார்ட்பர்ன்னா நெஞ்சரித்தல், பெல்சிங் மீனிங் ஏப்பம் விடுவது. நெக்ஸ்ட் ஒன் வாமிட்டிங். The forceful expulsion of the stomach contents from the mouth through the esophagus is termed as vomiting. ஓகேயா? என்ன பண்ணோம்? வாமிட்டிங் எப்படி வருது? ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பல்ஷன். எக்ஸ்பல்ஷன் மீனிங் வாட்மா? வெளியேறுறது. நம்ம வாமிட் பண்ணுறது வெளியே போகிறது. இட் இஸ் ஸ்டொமக் கண்டென்ட் ஃப்ரம் த மவுத். எதில் ஃபார்ம் ஆகுது? ஃபஸ்ட்டு ஸ்டொமக். ஸ்டொமக் கண்டென்ட் ஃப்ரம் த மவுத் இந்த ஈசோஃபேகஸ். என்ன பண்ணுது? ஈசோஃபேகஸில் வந்து ஈசோஃபேகஸ் மீனிங் என்னமா? உணவு குழாய். உணவு குழாயில் வந்துட்டு என்ன பண்ணுது? அப்படியே எது வெளியே வெளியேற்றப்படுது, வெளியேறுது இந்த மவுத். ஓகேயா? திஸ் ஒன் வாமிட்டிங். வாமிட் மீனிங் வாந்தி, தெரியும்லமா? நெக்ஸ்ட் ஒன் டயோரியா, லூஸ் மோஷன். ஓகே, டயோரியா. சிம்டம்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன். எங்கே ஆரம்பமாகுது? ஸ்டொமக்கில். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன் ஆகுது. விச் இஸ் கேன் பி காஸ்ட் பை யார்? காஸ்ட் அந்த டிசீசஸை பரப்புறது யார்? இந்த ஸ்ப்ரெட் பை பாக்டீரியா, வைரஸ் அண்ட் பேரசைட். எதெல்லாமா? பாக்டீரியா அண்ட் வைரஸ் ஆர் விச் cannot see. ஓகேயா? these are micro organism. ஓகே, இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் த்ரூ த கண்டாமினேட்டட் ஃபுட். நம்ம ஃபுட்டு வழியாகவே வயிற்று ஸ்டொமக்குள்ளே போகிறது என்னம்மா? பாக்டீரியாவும் வைரஸும் பேரசைட்ஸும்.
ஓகேயா. அடுத்து என்ன பண்ணுவோம், தேவையில்லாத அன்க்ளீன் வாட்டர், நீட்டாக சுத்தமாக கொதிச்ச பாயில் பண்ண வாட்டர் குடிக்கணும். நாம் ஏதாவது அன்க்ளீன் ட்ரிங்க் வாட்டர் குடித்தாலோ எனது புவர் ஹைஜீன், சுகாதாரம் நல்ல சுகாதாரம் இல்லாமல் இருந்தாலோ என்ன வருது, டயோரியா வருது. திஸ் பேஷண்ட் should be dehydrate giving oral rehydration solution. என்ன கொடுப்பாங்க, ORS கொடுப்பாங்க. அது என்னது, oral rehydration solution. It is mixed with in make your home. வீட்டிலேயே பண்ணி கொடுத்துறாங்க. என்ன கொடுக்கணும், டயோரியா அதிகமாக இருந்தால் சால்ட்டு, வாட்டர் அண்ட் சுகர். சால்ட், வாட்டர் அண்ட் சுகரை ஆட் பண்ணி என்ன கொடுக்கணும்மா, குடிக்கணும். அது என்ன சொல்லுவோம், ஹைட்ரால்னு சொல்லுவோம். சரியா, சாரிம்மா, எலக்ட்ரால் சொல்லுவோம் இதை குடிக்கிறத. ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், ORS, சால்ட் வாட்டர் மிக்ஸ்டு வித் சால்ட் வாட்டர் அண்ட் சுகர். ஓகே, how will be prevent the diarrhea? Access of safe drinking water. நல்ல சுத்தமான தண்ணி குடிக்கணும், க்ளீன் வாட்டர். இம்ப்ரூவ்ட் அவர் சானிடேஷன் எல்லாம் நீட்டாக வச்சுருக்கோம், இம்ப்ரூவ் பண்ணணும். பர்சனல் ஃபுட் ஹைஜீன், சாப்பாடு என்னது, நல்ல சுகாதாரமான சாப்பாடு தான், உணவு தான் சாப்பிடணும். சரியாம்மா, அண்டர்ஸ்டாண்டாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வாட்மா, ஹார்ட் பேன், அது belching, vomiting, diarrhea. Okay, these diseases, alignment diseases are caused by the digestion related. Okay, next one, digestion in animal. What is the ruminant? What is the ruminant animals? Ruminant animals are plant eating animals are called as ruminant animal. Plant eating animals are called the ruminant animals. Example for cow, buffalo and goat. Animals are plant eating animals. Okay, it is these animals have a how many chambers of stomach? 4 chambers of stomach. How many chambers have? 4 chambers. Stomach la எத்தனை லேயர் இருக்குமா, 4 layers இருக்கு. எதுக்கு, ruminant animals மட்டுமே அப்படி இருக்கும். மற்றவங்க இந்த human also only one stomach. இது வந்து எவ்வளவு chambers இருக்கும், ஒரு stomachல how many chambers? 4 chambers. 1 2 3 4 chambers, around the 4 chambers. Okay, when cow go for grazing or quickly swallow plenty of grass without much chewing. This adaptation by which cows need very little time for feeding. Cow என்ன பண்ணும், full சாப்பிட்ற டைம் என்ன செய்யுமா, ஸ்பீடாக என்ன பண்ணும், சாப்பிட்டு plenty of grass, நிறைய கிராஸை ஸ்பீடாக சாப்பிடும், chew பண்ணாமலே சாப்பிட்றோம். ஆனால் அந்த அடாப்டேஷன் இஸ் வெரி லிட்டில் டைம் ஃபார் ஃபீடிங். சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஆனால் மற்ற டைம் என்ன பண்ணுது, புல் மேஞ்ச பிறகு பிளேஸுக்கு அது வந்து படுத்துட்டு என்ன பண்ணுது, இந்த அசை போடுன்னு சொல்லுவோம் இல்லைம்மா, சூவிங் த ஃபுட். ஃபர்ஸ்ட் ஒன், the part of the plants is digestion system is esophagus. First one esophagus, second one rumen, next one intestine. Esophagus, first one is esophagus. Esophagus, next stomach. 4 chambers, stomach. Intestine, this one for rumen. Esophagus, rumen and intestine. Okay, first of all, the grass eating animals are, the food is partially chewed and mixed with saliva. The food is partially chewed and mixed with saliva.
mixed with saliva. Second point is before being swallowed and passed down, down the esophagus, it is stored in a part of their four-chambered stomach called HUD. Four-chambered stomach is called what ma? Four-chambered stomach is called what ma? Sorry, rumen. HUD no, rumen. Third point, when the animal is here resting the cud, resting the cud is brought back into the mouth, in the small quantities, and the small quantities and the animal chew it further. Animal is chew it further. This is called the chewing the cud. Chewing the cud. Okay, this help of digestion of cellulose. Listen it children. First of all, the grass eating animal, சரியா, the cow are quickly swallow plenty of the grass without much chewing. Okay, afterwards you take the rest. The food is partially chewed and mixed with saliva. முதல்ல சாப்பாடு எதோட கலந்துருது? saliva. இந்த கவ்வோட ஊம்பில் நீரோட கலந்துருது. Before being swallowed and passed down the esophagus, it is stored in the part of their four-chambered stomach called rumen. இந்த சீக்கிரமா சாப்பிடுறதா அந்த புல்ல வந்து எதோட கலந்து போகுது அந்த சாப்பாடு? சலைவாவோட மிக்சட் ஆகி எங்க போகுமா சேருது? four-chambered stomachல போய் சேருது. இந்த பாரு four-chambered stomachல போய் ஜாயிண்ட் ஆகுது. அத என்ன சொல்லுவோம்? rumen. அந்த four-chambered stomach தான் என்ன சொல்றோம்? rumen. Okay, next one. Now here partial digestion of food occurs and the product is called cud. Cud meaning what ma? Cud meaning enna? இந்த ஸ்டொமக்ல வந்து வருது. இந்த ஃபோர் சேம்பர் ஸ்டொமக்ல இருந்து எங்க போகுது? ரெஸ்டிங் டைம்ல என்ன பண்ணுது? இந்த ஃபுட் வந்து திருப்பி எங்க போகுதுமா? இந்த மவுத்ல போய் என்ன ஆகுது? எது வெளியே? அதுல உள்ள பார்ட் வெளியே எங்க போகுது? ஈசோபாகஸ் வெளியே திருப்பி எங்க போகுது? மவுத்ல போய் திருப்பியும் சூ ஆகி வருது. அந்த ப்ராசஸ் தான்
போய் அங்கே போய் அது என்ன பண்ணுது, சீவிங் பண்ணுது. அந்த ப்ராசஸை தான் என்ன சொல்கிறோம், ப்ராடக்டை தான் என்ன சொல்லுதோம், கட். ஓகேயா? when the animal is resting, the cud is brought back to the mouth. அதை என்ன செய்யுது, ரெஸ்டிங் டைமில் என்ன பண்ணுதுமா, பேக் டு த மவுத்துக்கு திருப்பி எடுக்குது. இந்த small quantities and the animal chewing the further, this is called the chewing the cud. அந்த ப்ராசஸிங் மெத்தட் தான் வந்து என்னது, கட்டு. அதை என்ன பண்ணுது, ரெஸ்டிங்காக இருக்க டைமில் அந்த சாப்பிட்ட உணவை திருப்பி எடுக்குது, பேக் டு த மவுத் இன் த ஸ்மால் குவான்டிட்டிஸ் அண்ட் த அனிமல் chew it further. அதுதான் என்ன சொல்லுவாங்க, chewing the cud. This help of digestion of cellulose. இந்த ஹியூமன் பாடியில் என்ன செய்யும், ஸ்டொமக்கில் வந்து many digestive juices இருக்கும். digestive juices, enzymes for starch, galactose, glucose, இந்த glucose, pepsin, renin, இப்படி நிறைய என்ன இருக்குமா, enzymes, digestive juices. ஆனால் இந்த digestion animal is the only one juice for the cellulose. The cellulose returns to the large sac-like structure is called the cecum. The cellulose returns to a large sac-like structure called cecum. ஒரு sac like structure இருக்கும். இந்த செல்லுலோஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகுத large sac like structure is called the what ma, cecum. When the cellulose gets digested, இது வந்து digestive enzyme, ஓகேயா? when the cellulose gets digested, completely by the symbiotic bacteria, bacteria to from sugars and fatty acid to form a sugars and fatty acid. Sugars and fatty acids. Okay, என்ன பண்ணுது, it is the animal is resting the cud, the brought the back to the mouth in the grass. Next the cellulose வந்து என்ன பண்ணுது, breaking down the cellulose, rearrange and large sac like structure is called the cecum. When the cellulose get digested completely by the symbiotic bacteria. Symbiotic bacteria என்ன, நம்ம already you learn it for the symbiotic bacteria. ரெண்டுக்குமே என்ன பண்ணுது, பெனிஃபிட்ஸ் கொடுக்குறது. இப்போ வந்து எந்த பாடிஸில் வாழுது இது, இப்போ செல்லுலோஸில் கெட்ஸ் டைஜஸ்டடாக கம்ப்ளீட் பண்ணுறதே யார் தான், அந்த சிம்பயாட்டிக் பாக்டீரியா இந்த அனிமல் ஸ்டொமக்கில் இருக்க சிம்பயாட்டிக் பாக்டீரியா என்ன செய்யும், அதுவும் அதோடைய நியூட்ரிஷன் எடுத்து வாழும். யாருக்கும் பெனிஃபிட்ஸாக இருக்கும், இந்த பெனிஃபிட்ஸ் ஃபார் த அனிமல் ஆல்சோ. அதுக்கும் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், இதுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த நியூட்ரிஷனை எடுத்துட்டு அதுக்கும் எனது ஒரு உதவி செய்யுது. என்ன பண்ணுது, இந்த செல்லுலோஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஃபுட் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே எதா மாற்றுது, டைஜஸ்டடாக மாற்றி என்ன பண்ணுது, ஃப்ரம் த சுகர்ஸ் அண்ட் ஃபேட்டிக் acid and unwanted wastes are go through the outside. Okay, are you understand ma? Next one, digestion in amoeba. Digestion in amoeba. Amoeba is a one microscopic organism. We cannot see.
microscopic organism it is, we cannot see. Okay, this amoeba is the unicellular organism. Unicellular meaning what ma? One celled animal, unicellular organism. Unicellular organism. These body parts are found in the cytoplasm, nucleus, contractive vacuole and pseudopodia. Pseudopodia is the locomotory organism is the pseudopodia. தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பொய்க்கால்கள்னு சொல்லுவாங்க இத. Pseudopodia. Nucleus, contractive vacuole. Next one ba, this one pseudopodia, tentacles மாதிரி இருக்கும். Pseudopodia. This the pseudopodia is known as false feet. Okay, false feet. அமீபா என்கல்ஃபிங் ஃபுட் எப்படி வந்து அது வந்து ஃபுட்டை எடுத்துக்கிடுதுன்னா சாப்பிடுதுன்னா உணவை இது நியூட்ரிஷன் ஃபார் த இதுக்கு உணவூட்ட முறை எதோட அமீபாவோட உணவூட்ட முறை ஓகேயா நியூக்ளியஸ் இஸ் கண்ட்ரோல் ஆல் இட்ஸ் ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாரு இந்த நியூக்ளியஸ் இன்னர் பார்ட் ஆஃப் த ஒன் part okay adha வந்து என்னது nucleus okay there are many bubble like vacuole in its cytoplasm small bubble like structures small bubble like structure is known as cytoplasm nucleus contractive vacuole small bubble like structure is known as the cytoplasm which help in the digestion. Which one is the help the digestion for the amoeba? Help in the digestion for the amoeba in the cytoplasm. Amoeba feeds on the சாப்பிடுறது feeds on other microorganism from found its surroundings. அத சுத்தி இருக்கும் அது மைக்ரோ ஆர்கானிசம் அந்த ஆர்கானிசத்தை தான் என்ன செய்யும் அதுவே அமீபாவும் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அது சாப்பிடுறது எதை தான் சாப்பிடும் மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்மால் மைக்ரோ ஆர்கானிசம் when it is senses the food it is send it out the finger like projection எதை வச்சு சாப்பிடுறதா இருக்குல்ல finger like projection வச்சு இந்த ஃபுட்டை என்ன பண்ணுது எடுத்துக்கிடுது finger like projection are called pseudopodia around the food particle to engulf it எங்க வருது in the inside of the contractive vacuole okay within the food vacuole the digestion juices on the engulfed food to break it down into the simpler substances that are absorbed by the animals that are absorbed by the animals என்ன பண்ணுதுமா within the food vacuole in the food vacuole இது வந்து finger like projection இத engulf the food இந்த food vacuole the digestion juices என்ன இருக்கு human bodyல இருக்க மாதிரியே அமீபாவுல என்ன இருக்கு digestion juices இருக்கு இந்த அனிமல்ல என்னமா இருக்கு cellulose okay digestive juices இந்த digestive juices are engulf the food to break it down the simpler substance substance பொருளுக்கு அந்த உணவை என்னதா மாத்துது குட்டி குட்டியா simpler substance சின்ன சின்ன பொருளாக மாத்துது சரியா undigested unwanted substance is thrown outside the undigested unwanted substance thrown outside in the body through
body through the contractile, body through the what vacuole ma? Outside the body through the contractile vacuole, body through the contractile vacuole. Are you understand ma? தேவையில்லாத அன்டைஜஸ்டட் வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுது, எது வழியே வெளியேற்றப்படுகிறது, கான்ட்ராக்டிவ் வேக்யூல் வழியா என்ன பண்ணுது, வெளியேற்றுது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட், ஓகே, the mode of nutrition of digestion differs from the animal to animal. இந்த நியூட்ரிஷன் வந்து எல்லா அனிமல்ஸ்லையும் ஒன்று மாதிரி இருக்காது. ஹியூமனில் ஒரு என்ன இருக்குது, ஒரே ஸ்டொமக் வந்துருக்கு ஒன். ஆனால் இதில் வந்து எத்தனை ஸ்டொமக், 4 சேம்பர் ஸ்டொமக் ஃபார் த ஹியூமன். ஓகே, பட் த பேசிக் ப்ராசஸாக டைஜஷன் எல்லாம் ரிமைன் சேம். டைஜஷன் நடக்கிற ப்ராசஸிங் எல்லாம் அனிமல்ஸ்லையும் ஹியூமன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, இந்த அமீபா ஆல்சோ. ஓகே, ஆனால் வந்து அந்த நியூட்ரிஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் டிஃபரண்ட். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.